ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வச்ச மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா தொளித்து நல்லா கழுவி எண்ணெய் ஊற்றி வதக்கிக்குவாங்க. அம்மா விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வணங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற பச்சைத்தன்மை போய் நல்லா வணங்கும். வெங்காயத்தை நல்லா வணங்க விட்டுருங்க. வணங்க விட்டுட்டு கருவேப்பிலையும் மிளகாய் 4 வரமிளகாய் 4 போட்டு அதையும் நல்லா வணக்க விட்டுருங்க. நல்லா வணங்கிடணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்க விட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வணங்க விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா வணங்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வணங்க விட்டுருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க. மல்லித்தூள், மிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாம் காய வச்சு அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை போடுவாங்க அம்மா. சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த ரெசிபி நான் போடுறேன். இதை சூடாக இருக்கும்போது போட்டு இது பண்ணிக்குவாங்க. நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்பாங்க. ஒரு 1/2 hour ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரியிட்டுன்னு கடுகு பொரியிட்டுன்னு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மட்டன் போட்டுக்கோங்க. மட்டனை நல்லா வணங்க விடுங்க. நல்லா வணங்கிடணும். அப்படின்னா தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதனால் மட்டனை நல்லா வணக்கிடுங்க. நம்ம அதை வறுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, இதில் நல்லா தண்ணி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஊற்றுவோம். அரைச்சி அதெல்லாம் வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை இந்த மட்டனுக்குள்ளே ஊற்றுவாங்க. ஊற்றி நல்லா கொதி விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. மட்டன் வேகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு, கசகசா அதையெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அது குழம்பு கெட்டியாகிறதுக்காக ஊற்றுவாங்க. இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும் இல்லையா, அதுக்காக இது ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியை மட்டும் தனியாக எடுத்து அந்த மிளகு கொஞ்சம் வச்சுருந்து அதை போட்டு வறுத்து எடுத்து வச்சாங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் கறியும். அந்த கறியை மட்டும் எடுத்து அந்த மிளகு ஆட்டணும் இல்லையா, அதில் கொஞ்சம் போட்டு தாளித்து பிரட்டி வச்சுருவாங்க. அவ்வளோதான். குழம்பும் கறியும் செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயமெல்லாம் வணக்கணும் இல்லையா, அந்த மிளகு கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சு அதை கொஞ்சம் போட்டு வெங்காயம் மிளகாயெல்லாம் தாளிச்சுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.